கூட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. திருவழிபாடல் 5:12 மற்றும் 1-6 முடிய. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று தாயாம் திரு அவை அனைத்துலக அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெருவிழாவை கொண்டாடுகிறது. இன்றைய இறை வழிபாட்டின் வாசகங்கள் அனைத்தும் இயேசு அரசர், அவர் என்றும் உள்ள அரசர், அவரது அரசுக்கு முடிவே இராது என்பதை எடுத்துரைக்கின்றது. இன்றைய வாசகங்கள் அகரமும் நகரமும் நானே, கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவரும் எல்லாம் உள்ளவரும் அவரே என்று எழுதப்பட்டுள்ளது. நற்செய்தி வாசகத்தில் பிலாத்து வாயிலாக தெல்ல தெளிவாக இயேசு யூதரின் அரசனா என்ற கேட்பதோடு, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது சிலுவையின் மேல் இவர் யூதரின் அரசன் என்று எழுதப்பட்டிருந்தது. இது இயேசுவை அரசர் என்று உறுதிப்படுத்துகின்றது. இயேசுவை அரசராக ஏற்றுக்கொள்ளும் நாம் அவரிடம் விளங்கிய பண்பு நலன்கள், சிறப்பான மதிப்பீடுகளை நாமும் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்பதே அவரது விருப்பம். அவ்வாறு வாழும்போது இயேசுவும் நம்மை பார்த்து, இன்றோ என்னோடு வாழ்வீட்டில் இருப்பாய் என்று கூறுவார். நீதியும் அன்பும் கொண்ட அரசு, உண்மையும் மேன்மையும் நிறைந்த அரசு போன்ற இறையாட்சிக்குட்பட்ட இயேசுவின் மதிப்பீடுகளை நமது வாழ்வாக்கி இறையரசை துணைவரிடத்திலும் பரப்பிட நிலைநிறுத்திட இறையாட்சியில் நமக்கு பங்குண்டு. எனவே இயேசுவை நமது உள்ளத்தில் அரசராக பெற்றிருந்து ஆட்சி செலுத்த இத்திருப்பலி வழியாக நம்மை சமர்ப்பித்து ஜெபிப்போம். திருப்பலியானது அமரநாத சகாயமேரி குடும்பத்திற்காகவும் சகாயமேரி முழு உடல் சுகம் பெறவும் தமிழ் பாரதி ஜெயஸ்ரீ வெற்றி பிரபாகர் மற்றும் கை குழந்தை அனைத்து அவருக்கு காத்தும்படியாகவும் இந்த குடும்பத்தில் இறந்து போன நாயகன் சர்வியமன் அந்தோனி பர்னபாஸ் அருள்தாஸ் ஜாய்ஸ் அமர்தானி லாரன்ஸ் பாட்டிக்காகவும் மறித்த சௌரியமுத்து ஞானி நாயகன் சௌரியம்மாள் அந்தோனி அருள்தாஸ் சின்னப்பன் ஜான்சி ராணி அம்மை பாட்டிக்காகவும் மேலும் அருட்தந்தை ஜோசப் ராஜ் அம்மை பாட்டிக்காக எதிர்ப்பலியில் கொடுத்து செபிக்கப்படுகின்றது. தூயமான நிகழ்வுகளை கொண்டாட நாம் காதிகளும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உடைய இறைவனிடமும் நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
பாவங்களை மன்னித்து அது கையில் வைக்கும்படியாக வந்தார்கள். எல்லாம் உள்ள இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பான திருமகனின் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமாவே அடிமையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பானைத்தும் மாண்புக்கு உரியவருக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு துணையாவியாய் ஒன்றிப்பே இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 7 இறை திருவசனங்கள் 13-14 முடிய. அந்நாட்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர், அருகில் அவர் வந்தார். அவர் திரும்பம் கொண்டு வரப்பட்டது. ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரை நல்வாக்கு.
அதிகாரம் 18 இறை வசனங்கள் 33 முதல் 37 முடிய. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதா இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீ சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டின் பொது காலத்தின் 34வது ஞாயிற்றுக்கிழமையை கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவாக அனைத்திற்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பில் நாம் கொண்டாடுகின்றோம். கடந்த வாரம் ஆண்டின் பொது காலத்தில் 33 வாரத்தை நிறைவு செய்தோம். திருச்சபையின் திருவழிபாட்டில் 52 வாரத்தை ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒவ்வொரு தலைப்பில் நாம் சிந்திப்பதற்காக திருச்சபை நம்மை அழைப்பு கொடுக்கின்றது. அன்பர்களே, ஆண்டவர் இயேசு உலகிற்கெல்லாம் அரசர், அரசர்களுக்கெல்லாம் அரசர் என்பதை நாம் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இறைவன் இஸ்ராயேல் மக்களை ஆயிலெல்லாம் ஆடெல்லாம் இருந்தார்கள். அவர்களுக்கு வழிகாட்டுவதில் பல இறை வாக்கினர்களையும் அரசர்களையும் நியமித்தார். முதலில் பாலைவனத்தில் வழிநடத்துவதற்காக மோசேயை தேர்ந்தெடுக்கின்றார். அவரோடு யோசுவா, அடுத்தது அரசர்கள் தாவீது, சாலமோன் என்று பல அரசர்கள் இறை வாக்கினர்கள், இறைவாக்கினர் மற்றும் எஸ்ஐயா, எரோமியா என்று பல இறைவாக்கினர் வழியாக மக்களை வழிநடத்த வேண்டும். தூதுவர்களாக அவர் தேர்ந்தெடுத்து வழிநடத்துவதாக பார்க்கப்படுகிறது. இதுல ஆதாரம் தொடங்கி புதிய ஏற்பாடு பவுலடியார் வரைக்கும் பார்த்தால் பல லீடர்கள், தலைவர்கள் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, விருது படிக்கின்ற பொழுது யாருமே தி பெஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. யாருமே நல்லவர்கள், நல்லவராக வாழ்ந்ததாக சொல்ல முடியல. யாருக்கும் ஒரு குறை இருந்ததாக பார்க்கப்படுது. மோசேயை எடுத்துட்டா மோசே என்ன குறை? அடுத்தது அவரால் பேசுறது தெரியாது. கொலைகாரர், ஒரு எகிப்தினை கொலை செய்தவன் மோசே. அதே போன்று தாவீது எடுத்துக்க, அவர் ஒரு அரசர். தாவீது எடுத்துக்க, தாவீதும் அவர் அடுத்த மனைவியை தன் மனைவி ஆகின்ற ஒரு மனைவி. சாலமோன் எடுத்துக்க, அவரும் ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததாக. ஆனா இப்பேற்பட்ட மனிதர்களை கடந்த பவுலடியார் எடுத்துக்க, ஆதி திருச்சபையில எல்லா கிறிஸ்தவர்களையும் சாகடித்தவர், கொலை செய்தவர். அவர் ஒரு கொலையாளர். சீடர்கள் 12 சீடர்கள் எடுத்துக்க, பேதுருல தொடங்கி அது யூதாஸ் இஸ்காரியத்து வரைக்கும் பேதுருவே ஆண்டவர் தெரியாது என்று போய் சொல்லி ஏமாத்தியவர். அது போய் சொல்லுவதை பார்க்கிறார். ஆனா இப்பேற்பட்ட மனிதர்களை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து அவர்களை தலைவர்களாக மாற்றுகிறார். ஆனா
ஆனா இஸ்ராயல் மக்களை வழிநடத்துவதற்கு அவர்களுக்கு போதிய அந்த லீடர்ஷிப் வேண்டும் என்பதற்கு இவர் தேர்ந்தெடுத்து ஒரு அரசராக பார்க்கப்படுகிறது, ஒரு அரசாட்சியை கொண்டு வருகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை பற்ற மத்தேயு 2 வசனம், யூதரின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவர் வீட்டில் எழ கண்டோம். ஆண்டவர் இயேசு பிறந்த உடனே அந்த அரசாட்சிக்குரியது, ஒரு அரசன் பிறந்திருக்கின்றார் என்று கேள்விப்படுகிற போது அவர் ஏதோ அரசனை கதை கலந்திருந்தார். அப்படின்னா ஒரு அரசன் பிறந்திருக்கின்றார். அப்ப ஆண்டவர் இயேசு உண்மையான அரசு என்பதை சுட்டி காட்டப்படுகிறது. லூக்கா 24 வசனம், இயேசு நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கூறும். யார் சொல்ற வார்த்தை? நல்ல கல்லன் சொல்ற, நீ ஆட்சியுரிமை பெற்று வருகின்ற பொழுது என்னை நினைவிப்பால் ஆட்சியின் அரசாட்சியை எடுத்து காட்டுகின்றது. அதே போன்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இறைவனுடைய அரசாட்சி, கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவின் இந்த அரசாட்சி எப்பேற்பட்டதாக இருக்கும், இயேசுடைய அரசாட்சி தன் உண்மையான அரசன் என்பதை எப்பேற்பட்டதாக இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது இயேசுவின் அரசாட்சி இடத்தை சார்ந்தது அல்ல, அதாவது ஒரு அரியணை சார்ந்தது அல்ல, மாறாக கடவுள் இயேசுவின் அரசாட்சி இதயங்களை சார்ந்ததாக இருக்குது. அப்படின்னா ஒரு இதயம், ஒரு மனசாட்சி எப்பேற்பட்ட ஒரு மனசாட்சியாக இருக்கும். ஒரு தெருவில் சண்டை போட்டுக்கிறோம், குழாய் போட்டு சண்டை போட்டுக்கிறோம், ரோடு பார்த்து சண்டை போட்டுக்கிறோம், நம்மளால மனசாட்சி எனக்கு என்ன சொல்லுது, அதுதான் முக்கியம். அதாவது காசு போட்டு வாங்கின இடத்துக்கு இடமே கிடையாது, அது ரோடு, அதுக்கு இந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிறோம், அது பொது இடம். இதே காசு போட்டு இடம் போட்டு வாங்கியிருந்தா இந்த சண்டை வரும். ஆனா அந்த மனசாட்சி அதெல்லாம் இடத்தை சார்ந்த இதயங்களை கொண்டு வாழும்படியாக ஆண்டவருடைய அரசாட்சி, அது அதிகாரத்தை கொண்டதல்ல. ஆண்டவர் இயேசுவின் அரசாட்சி அதிகாரத்தை கொண்டதல்ல, மாறாக அன்பை மையமாக கொண்ட ஒரு அரசாட்சியாக அமைந்திருக்கின்றது. பதவிக்காக அல்ல, மாறாக பரிவு இரக்கம் கொண்டிருக்கிற மன்னிப்பு மனப்பான்மை கொண்ட ஒரு அரசாட்சியாக ஆண்டவர் இயேசு அரசாட்சி இருக்கிறது. அதே போன்று யோவான் 18:37, அரசன் என்று நீ சொல்லுகிறீர், உண்மையை எடுத்துரைப்பது எனக்கு பணி. அப்படின்னா எவன் ஒரு தப்பு செய்கிறான் அவனை சுட்டி காட்டும்படியாக, அந்த உண்மைக்கு சான்று பகரும்படியாக ஆண்டவருடைய அரசாட்சி அமைந்திருக்கு. இந்த அரசாட்சியை பற்றி சிந்திக்கின்றனா, ஆண்டவர் இயேசு உண்மையான அரசன் என்பதை சிந்திக்கின்றனா, எந்த அளவுக்கு நமக்குள்ள அரசாட்சி இருக்கின்றது அப்படின்னா, இயேசு தருகின்ற அரசாட்சி உண்மை, நேர்மை, அது மன்னிக்கின்ற மனப்பான்மை, எதிரியை துரோகியை மன்னிக்கின்ற மனப்பான்மை, துரோகியை அன்பு செய்ய வேண்டும், எதிரியை அன்பு செய்கிற பொழுதுதான் உண்மையான அரசாட்சி இருக்கும். இதையும் தாண்டி ஆண்டவர் இயேசு இரக்கம் கொண்ட ஒரு அரசாட்சியா இருக்கின்றது. அதாவது கடுகளவு கடவுளுடைய நம்பிக்கை இல்லாவிட்டாலும் ஒரு கடுகளவாவது இரக்கம் இருக்கின்ற பொழுது, கடுகளவாவது ஒரு தான தர்மங்களை செய்கிற மனப்பான்மை ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற பொழுது இந்த கடவுளையும் அந்த இரக்கத்தை பங்கெடுப்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப எந்த அளவுக்கு இரக்க குணம், ஆனா நம்ம பொறாமை இருக்கின்றதா, அல்லது போட்டி மனப்பான்மை இருக்கின்றதா, சண்டை சர்ச்சை இருக்கின்றதா, இதையெல்லாம் தவிர்த்து ஒரு இரக்க குணம் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இயேசு அரசாட்சி நம்மில் மலர்ந்திருக்கும். நாம் தந்தை மகன் தூய ஆவியார்
மன்றாடும் அவர் திரும்பத்துக்கு ஏற்றபடி நம்ம மன்றாட்டுகளை அமைய செவிப்போம். அரசியல் தலைவர்கள் அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வில் பின்பற்றி தங்களை வெறும் மக்களை ஆளுகின்ற வர்க்கமாக இல்லாமல் மக்களின் பணி செய்வதற்கு என்ற மனநிலையை தந்திட வேண்டும் என்று இறைவன் மன்றாடுகிறோம். உலகை படைத்தாலும் இறைவாவும் தீராவில் உள்ள அனைவரும் இயேசு கிறிஸ்துவை தம் இதய அரசராக ஏற்றி அவரை நிலையரசி உலகில் எத்திசையிலும் பறைசாற்றவும் உலக மக்கள் அனைவரையும் அவரின் அரசியல் இணைந்திட ஒரு மனத்தினராய் உழைக்க தேவையான வரங்களை பொழிந்திட வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவை அகில உலக அரசராக கொண்டாடும் இந்நாளில் இயேசுவை எங்கள் இதயத்திலும் இல்லத்திலும் அரசராக ஏற்று அவரது அரசு இந்த உலகில் பரவ உழைக்கும் அனைவருக்கும் தூய ஆவியார் துணையிருந்து வழிகாட்ட வேண்டும் என்று இறைவாவை அனைவருக்கும் வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் பங்கில் உள்ள குடும்பங்களில் உள்ள அனைவரும் உமது மகத்துவத்தை அறிந்து உம்மை தங்கள் இல்லங்களில் அரசராக ஏற்று தங்களின் வாழ்க்கை முறையால் தமக்கு அருகில் இருப்போருக்கு உம் இறையரசின் சாட்சிகளாய் வாழ்ந்து காட்டிட தேவையான வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரை இணைந்து மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் உன் திருமண் உன்னதமாகவே தகுதி நம்பிக்கை கொள்ளாமல் இரக்கத்தை முன்னிட்டு மன்றாட்டுகளை கேட்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
மக்களினத்தார் அனைவருக்கும் திருமகனை கொடுத்திருப்பாராக. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வேலை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை, என்றுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். திருமுடைய ஒரே பேரான திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்று குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் பயணத்தால் அருள்பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலி பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக் கொடுத்து மனிதனுக்கு மீட்பளிக்க வரும் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துள்ள ஆட்சியை அளவில்லா மாண்புடைய கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதி நிலம் ஆட்சியும் ஆகும். ஆகவே வானக தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படையில் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் ஒரு ஆட்சியை பொழுது பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டியிருக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் வந்து நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பதையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், நியமனாய அம்ப்ரோஸ், எல்லா திரு நிலையங்களாய் அனைவரோடும் திரு அவை அன்பை நிறைவேற செய்திருக்கும். எல்லாம் உள்ள இறைவன் இந்த நாளையும் இந்த வாரத்தில் ஆஸ்வதிக்கும்படியாக நம்ம குடும்ப கஷ்டங்களை உற்று நோக்கும்படியாகவும் வேதனைகள் மனவேதனைகள் இதையெல்லாம் போக்கும்படியாக கொண்டாடும் சிறப்பான விதத்தில் திருப்பலை கொடுத்து ஜெபிக்கப்படுகின்ற அமலநாதன் சகாயமேரி குடும்ப கற்றுவதற்காகவும் சகாயமேரி உடல் சுகம் பெறவும் தமிழ் வாரதில் ஜெயஸ்ரீ வெற்றி பிரபாகர் மற்றும் கை குழந்தை அனைத்து கருத்துகளுக்காகவும் மற்றும் குடும்பத்தை இறந்து போன நாயகம் சௌரியம்மான் அந்தோனி பர்னபாஸ் சரல்தாஸ் ஜாய்ஸ்ரீ அமல்ராணி லாரன்ஸ் நம்மளை பாற்றிக்காகவும் மற்றும் மறித்து சௌரியமுத்து ராணி நாயகன் சௌரியம்மான் அந்தோனி அருள்தாஸ் சின்னப்பன் ஜான்சி ராணி அருள்தந்தை ஜோசப் ராஜ் நம்மளை பாற்றிக்காகவும் இந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அத்தனை புகைப்படங்களோடு சேர்த்து
அவருடைய ஆன்மா இலைப்பாற்றி வந்தபடியாகவும் மன்றாடுவோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமக ஒளியில் ஏற்றலும் அனைவரையும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவரும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரபரல மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் அருள்வே இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. இறைவன்
எல்லாம் உள்ள இறைவா, சாகாவான தருணம் கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராக கிறிஸ்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொண்டு நாங்கள் அவருடைய உன்னத ஆட்சி அவரோடு இருந்து வாழ ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பதி முடிந்தது. இறைவனின் கையில் செல்லும்படியாக பாவங்களை மன்னித்து நித்திரை பார்த்து அருளும்படியாக அவர்களுக்காக செபிப்போம். எங்கள் தந்தையே, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை உள்ளித்திரை பார்த்து அழைத்தருளும். ஆண்டவரை உள்ளித்திரை பார்த்து அழைத்தருளும். ஆண்டவரை உள்ளித்திரை பார்த்து அழைத்தருளும். சமாதானத்திலே பார கடவுளே, எல்லாம் இறைவன் தந்தை தூயார் ஆன்மாய்